வார்த்தையால் அனைத்தையும் படைத்தவரே, ஆதியில் வார்த்தையாய் இருந்தவரே, ஒரு வார்த்தையால் அனைத்தையும் படைத்தவரே, துதிகளில் வாசம் செய்பவர் நீர், எல்லா துதிகணம் மகிமைக்கு பாத்திரர் நீர், எங்கள் துதிகளில் வாசம் செய்பவர் நீர், எல்லா துதிகணம் மகிமைக்கு பாத்திரர் நீர். பரிசுத்த 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 நீர், பரிசுத்தரே, பரிசுத்த நீர், பரிசுத்த பரிசுத்த நீர், பரிசுத்தரே, பரிசுத்த நீர், பரிசுத்த பரிசுத்த நீர், பரிசுத்தரே, பரிசுத்த நீர், பரிசுத்த பரிசுத்த நீர், பரிசுத்த. சிங்காசனம் வீற்றிருக்கும் தூயாதி தூயரே, சேனைகளின் கர்த்தரே, நீர் எங்கள் தேவனே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தூயாதி தூயரே, சேனைகள் கர்த்தரே, நீர் எங்கள் தேவனே. பரிசுத்த நீர், பரிசுத்த பரிசுத்த நீர், பரிசுத்தரே, பரிசுத்த நீர், பரிசுத்த பரிசுத்த நீர், பரிசுத்த. எல்லோரும் பரிசுத்த நீர், பரிசுத்த நீர், பரிசுத்தரே, பரிசுத்த நீர், பரிசுத்த பரிசுத்த நீர், பரிசுத்த பரிசுத்த நீர், பரிசுத்த பரிசுத்த நீர், பரிசுத்தரே, பரிசுத்த நீர், பரிசுத்த பரிசுத்த நீர், பரிசுத்தரே. சட்டத்திட்டங்களை பல வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று, தேவனை குறித்து நாம் எண்ணும் காரியங்கள், அதில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அதை குறித்த சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கிறிஸ்தவ கலாச்சாரத்தின் அடிப்படை என்ன? கர்த்தர் இருக்கிறாரு, நான் வணங்குகிற தேவன் உயிருள்ள தேவன், நான் அவரை உண்டாக்கல, அவர் என்ன உண்டாக்கி இருக்கிறார். நான் எனக்கு இஷ்டப்பட்ட விதத்தில் நான் அவரை பற்றி யோசிக்க முடியாது. அவர் இப்படிதான், அவர் உயிர் உள்ளவர், உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர், அவர் நியாயாதிபதி, என்ன ஒரு நாளில் நியாயம் தீர்ப்பார், நான் அவருக்கு முன்னால் நின்று கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுக்கணுங்கிறதுனால இப்போ நான் ஒழுங்காக இருக்கணும், ஏன்னா அவருக்கு முன்னால் நான் நிற்பேன். நான் இஷ்டப்பட்ட விதத்தில் நடந்து கொள்ள முடியாது. நம்முடைய பொருளாதார வாழ்க்கையின் அஸ்திபாரம் அதுதான். ரெண்டாவது காரியம், இந்த கடவுளை குறித்த நம்பிக்கையில் ரெண்டாவது, முதல் காரியம் என்ன? கடவுளை இருக்கார், அவர் நியாயம் தீர்ப்பார்ன்றது. ரெண்டாவது காரியம், கடவுள் வேலையை மேன்மையாய் கருதுகிறார். வேலையை அவர் லேசா நினைக்கிறது இல்லை. பாருங்க, வேலையை சிலர் சாவோன்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, உட்கார்ந்து சாப்பிடணையா, அதுதான் நோக்கம். தப்பான நோக்கம். உட்கார்ந்து சாப்பிடணும்னா கடவுள் அப்படி உண்டாக்கி இருப்பாரு. ஏதேன் தோட்டத்தில் நல்ல ஈஸ்ட் சேர் ஒன்று போட்டு இங்கேயே உட்காந்து கடை, ஒரு டைனிங் டேபிள், ஈஸ்ட் சேரு, படுத்த படுக்க, வேற ஒன்றும் இருக்காது. அவன் அங்கே வச்ச உடனே சொல்றாரு, மனைவியை கொடுக்கறதுக்கு முன்னால சொல்றாரு வேலையை கொடுத்து. மனைவியை கூட முதல்ல கொடுக்கல. சிலர் வேலை வர்றதுக்கு முன்னாலேயே மனைவி தேடிட்டு இருக்கிறாங்க. அவர் மனைவியை கூட முதல்ல கொடுக்கல. என்னத்தை கொடுத்தாரு? வேலையை கொடுத்தாரு. தோட்டத்தை கொடுத்து பண்படுத்தி காத்துக்கொள், இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கோ, நல்லா வச்சுக்கோ, இதுக்கெல்லாம் நீ தான் பொறுப்பு, பண்படுத்து, கல்டிவேட் பண்ணுன்னு அர்த்தம். கல்டிவேட் பண்ணுன்னு அர்த்தம், இப்போ கொடுத்ததை இதை விட பிரமாதமாக்கி காமி, இன்னும் வளர்த்து காமி, இந்த ஏதேன் தோட்டம் மாதிரி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போ,
முழு உலகத்தையும் அப்படி ஆக்கி, இது ஒரு தோட்டம், இந்த தோட்டம் மாதிரி பக்கத்துல இன்னொரு தோட்டம் போடு, பக்கத்துல இருக்கிற நிலத்தையும் அப்படி ஆக்கி, பெருகிட்டே போ, பல்லுகு பெருகு நிரப்பு எல்லாத்தையும் அப்படின்றாரு. வேலையை கொடுத்தாருங்க. வேலை சாபம் இல்லை, சாபம்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வேலையை கொடுத்துட்டாரு. அப்ப வேலை நல்லது. இந்த நல்லதுன்னு வர்றதுல அது ஒரு நல்லது. அப்ப வேலை இருக்குதா, ரொம்ப நல்லது. இந்த பாழா போன வேலைக்கு திங்கக்கிழமை காலையான அழுதுகிட்டே போக வேண்டியதா இருக்குது, தப்பு. வேலை நல்லது. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், எனக்கு வேலை இருக்குது, எனக்கு ஒரு சபை இருக்குது, இங்க நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், இதை கேட்கறதுக்கு இவ்வளவு பேர் மக்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றேன் டெய்லி. ஏன்னா இந்த வேலை இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன்? கர்த்தர் வேலையை என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காது பாருங்க. உட்கார்ந்து சாப்பிடணுன்றது வந்து கர்த்தருடைய சித்தம் இல்லை. வேலையை ஒண்ணு வச்சிருக்கிறார் கர்த்தர். அப்ப வேலையை குறித்து கர்த்தர் சில காரியங்களை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். வேலையில சில குணாதிசயங்கள் நமக்கு அவசியம். வேலையை பிரயோஜனமுள்ள விதத்தில் செய்வதில் சில குணாதிசயங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல. இதுல தான் பாருங்க, ஒரு கலாச்சாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் வர வேணும். வேலையை குறித்து நம்ம என்ன என்றோன்றது ரொம்ப முக்கியம். சபையில் வந்த உடனே வெறும் பரலோகத்தை பற்றி பேசிட்டா பத்தாது. நாம் இன்னும் பரலோகத்தில் இல்லை, இப்போ இங்கே தான் இருக்கிறோம். அதனால் இங்கே குறித்து கொஞ்சம் பேசுவோம். பரலோகம் போன பிறகு அங்கே பிரசங்கம் பண்ணுறேன் நான். பரலோகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஏன் இப்போ அவசரமாக போறீங்களா? இங்கே தானே இருக்க போறீங்க. இங்கே இங்கே குறித்து கொஞ்சம் பேசுகிறேன் பாருங்க. வேலையை பற்றி வேதம் சொல்லுகிறது நமக்கு. இதில் எப்போ நல்ல மாற்றங்கள் உண்டாச்சு? வேலையை பற்றி வேதம் சொல்றது அரவணைத்தால் தான் வேதம் சொல்ற செழிப்பு நமக்கு வர முடியும். நிறைய பேர் என்ன நினச்சிடுறாங்க, செழிப்பை பற்றி போத வச்சோன்னு சரி அவர் சபைக்கு போகலாம், முடிஞ்சோன்னா அவர் நம்ம தலையில் வச்சு ஒரு ஆட்டி ஒரு ஜெபம் பண்ணாருன்னா நாம நல்லா செழிப்பாயிடும். இப்படி ஆட்டி தான் இருக்கிற முடியும் கொட்டி போச்சு நிறைய பேருக்கு. நான் அந்த மாதிரி செழிப்பை போதிக்கல. நான் எதை சொல்றேன், வந்து வசனத்தை கேளுங்க. வேலையை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பார்த்து அதை உங்களுடைய அடிப்படை கலாச்சாரமாக்கி கொண்டு, அது உங்கள் ரத்தத்தோடு கலந்து, உங்களுடைய வாழ்க்கையோடு உங்களுடைய எண்ணத்தோடு கலந்து நீங்கள் அப்படிப்பட்ட விதத்தில் வாழும்போது தான் நல்லா வாழ முடியும் ஒழிய இல்லைன்னா நல்லா வாழ்றது ரொம்ப எத்தனை பேர்கிட்ட போய் எத்தனை தலையை உழுக்குனாலும் எத்தனை லைனில் நின்று எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணாலும் மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே தான் அவன் இருக்கிறான். நினைவுகளை மாற்றாத வரைக்கும் எதையும் மாற்றவே முடியாது. இன்னும் உங்கள் தாத்தா காலத்தில் உங்கள் கலாச்சாரத்தின்படி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நடக்கவே நடக்காது. செழிப்புக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. தேவன் விரும்புகிற அந்த வாழ்க்கைக்கேற்ற அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை வேதவசனம் போதிக்கிறது. சில வேண்டாத கலாச்சாரத்தெல்லாம் அரவணைச்சிட்டு இருக்கிறோம். அதுதான் நம்மளை சீரழிச்சிருச்சு, ஒன்றும் ஆக்கிடுச்சு. கிறிஸ்தவர் மத்தியில் ஒரு கலாச்சாரம் இருக்குது, என்னன்னா செழிப்பு ஆபத்து, தரித்திரம் பரிசுத்தத்தை தரும். அதனால தான் அப்படி இருக்கிறாங்க நிறைய பேர். இதுதான் பிரச்சனை பாருங்க. இதை கொஞ்சம் நல்லா கவனிக்க வேணும் பாருங்க. மேக்ஸ் வெப்பர்ன்ற ஒரு பெரிய சோசியாலஜிஸ்ட் இருந்தார் பாருங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதிட்டார். அவர் என்ன ஒரு காரியத்தை சுட்டி காமிச்சார் பாருங்க. அன்றைக்கு அது ரொம்ப நிறைய பேருக்கு புதுசாக இருந்தது. இன்றைக்கு இன்னும் நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது என்னன்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு, புராட்டஸ்டன்ட் மார்க்கமும் அதன் போதனைகளும் வந்த பிறகு அந்த போதனைகள் மூலமாக சில சுவாபங்கள், தன்மைகள், கேரக்டர் ட்ரெய்ட்ஸ், சில பழக்க வழக்கங்கள், தன்மைகள், இவைகளெல்லாம் அந்த போதனைகள் மக்களுக்குள்ளே உண்டாக்கினது. அது சில மாற்றங்களை ஜனங்களுடைய பழக்கத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டது. அதன் மூலமாக தான் உலகத்திலே பெரிய பொருளாதார டெவலப்மெண்ட் உண்டானது என்று சொல்லுகிறார். டெவலப்மெண்ட் எங்கே ஆரம்பிச்சதுன்றாரு. யாரோ ஒருத்தர் வந்து திடீர்னு ஒன்று டெவலப்மெண்ட் கொண்டாட இல்லையா. என்ன சொல்றாரு? புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தின் போதனைகள். என்ன போதனைகள்? உலகத்தை கடவுள் உண்டாக்கினார், மனுஷனுக்காக அதை உண்டாக்கினார், அதில் உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் மிகவும் நல்லது என்று கண்டார். மனுஷனை அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கினார், எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளும்படி அனுபவிக்கும்படியாய் எல்லாத்தையும் வச்சு பிரயோஜனமான விதத்தில் வாழும்படியாக அவனை உண்டாக்கினார். இந்த புராட்டஸ்டன்ட் போதனைகள், நம்பிக்கைகள் கலாச்சாரமாக மாறிவிட்டது. ஜனங்களுடைய ரத்தத்தோட கலந்துருச்சு, சமுதாயத்தில் நுழைஞ்சிருச்சு. அது அவர்களுடைய
நம்பிக்கைகள் அதன் அடிப்படையில் இருக்கிறதுன்றாரு. புதுவிதமான ஒரு சந்ததியை உண்டாக்கி விட்டது அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, the heart of the matter lay in making of a new kind of man, rational, ordered, diligent and productive. These values are not new, but Protestantism spread it effectively among its adherents. என்ன சொல்றாரு, விஷயம் என்னன்னா, பொருளாதார மேம்பாட்டில் என்ன விஷயம்னா, ஒரு புதுவிதமான மனுஷன் முதல்ல உருவாக வேணும். புது உள்ளம், புது மனம், புது எண்ணம் அப்படி உண்டாகணும். அப்பதான் பொருளாதார டெவலப்மெண்ட் உண்டாகும். சிந்திக்கக்கூடியவனாக, ஒழுங்கும் கிரமமாய் சிந்திக்கக்கூடியவனாக, பிரயோஜன விதத்தில் வாழும்படியான சில கருத்துக்களை அவன் அரவணைக்க வேண்டும். அந்த கருத்துக்கள் தான் இது. தேவன் உலகத்தை மனுஷனுக்காக உண்டாக்கினார், அதை மிகவும் நல்லது என்று கண்டார். மனுஷனை தம்முடைய சாயலின்படி உண்டாக்கினார். எல்லாத்துக்கும் மேலே இவனை எஜமானா வைத்தார். ஆண்டு கொள்ள கூட சொல்லி, அனுபவிக்க சொல்லி சொல்லியிருக்கிறாரு. கல்டிவேட் பண்ண சொல்லி, டெவலப் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இதுதான் அடிப்படை போதனைகள். இவைகளை வைத்து ஒரு புதுவிதமான எண்ணம் கொண்ட மனுஷன் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் உருவானால் அதிலிருந்து தான் பொருளாதார செழிப்பு பிறக்கிறதுங்கிறாரு. இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாதுன்றாரு. இதெல்லாம் பழசுதான். இருந்தாலும் புராட்டஸ்டன்ட் உபதேசம் இதை ஒரு சமுதாயமே ஃபாலோ பண்ற மாதிரி ஆக்கிடுச்சு. இந்த போதனைகளை சபைகளை போதிச்சு இதை தங்களுடைய தியாலஜி ஆக்கிக்கிட்டு இதை பரப்புனதுனால சமுதாயமே இந்த போதனையின் அடிப்படையில் சிந்திக்க ஆரம்பித்து விட்டது. அந்த சமுதாயங்களில் பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்துகின்றார். அதுக்கு முன்னால் ஒரு சிலர் அங்கங்கே அப்படின்னு நினச்சாங்க, அவங்க மட்டும் நல்லா இருந்துட்டு போனாங்க, அவ்வளோதான். ஒரு சமுதாய மறுமலர்ச்சி எப்போ உண்டாச்சு? இந்த புராட்டஸ்டன்ட் போதனைகள் வந்த பிறகு உண்டாச்சுன்றார். அதில் 2 காரியங்களை குறிப்பிடுகிறார்கள் சிலர்லாம். புராட்டஸ்டன்ட் இது வந்த பிறகு டீச்சிங் இந்த மாதிரி டீச்சிங் உருவான ஒன்று, அதாவது சிருஷ்டிப்பு மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது, மனுஷனுக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும்னு, மனுஷன் அதுக்கு தேவன் ஆண்டு கொள்ளும்படி வச்சார், அவனை தம்முடைய சாயல்படி சிருஷ்டித்து இருக்கிறாரு. இதெல்லாம் இந்த போதனைகள்லாம் வந்துச்சு இல்லையா? இதில் இது ஏற்படுத்தின 2 மாற்றங்கள். ஒன்று லிட்ரசி, படிப்பறிவு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்கும் படிப்பறிவு கிடைக்க ஆரம்பித்தது. எதனால கிடைக்க? புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தில் என்னன்னா, அதுக்கு முன்னால் வேதத்தை எல்லாரும் வாசித்துறாதீங்க, தப்பு பண்ணிடுவீங்க, அதனால் நீங்கள் வாங்க நாங்கள் வாசித்து உங்களுக்கு சொல்கிறோன்ற நிலைமை இருந்தது. அது மாதிரி புராட்டஸ்டன்ட் இது டீச்சிங் வந்தோடனே என்ன ஆச்சு? வேதத்தை ஒவ்வொரு மனுஷனும் வாசிக்கலாம், வாசித்து அதிலிருந்து காரியங்களை அறிந்து கொள்ளலாம்ங்கிறது வந்தது. வேதத்தை வாசிக்கிற பழக்கத்தை அவங்க போதிச்சாங்க. அதை வாசிக்கிறதுக்குனே படிப்பை கற்றுக் கொடுத்தார்கள். பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் எல்லாம் ஆரம்பித்தார்கள். படிப்பு, கல்வி, அறிவை உண்டாக்குறாங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக அதை உண்டாக்கி தந்தாங்க. சமுதாயங்களில் அந்த காலத்திலேருந்தே ஏற்றத்தாழ்வுகள் ஆண்கள் பெண்கள் மத்தியிலேயே வித்தியாசங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சிலதெல்லாம் பெண்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி இருந்தது. இதெல்லாம் போக்கி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் படிப்பறிவு, எழுத்தறிவெல்லாம் உண்டாக்கி கொண்டாந்தாங்க பாருங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டானு. எல்லாம் அவங்கவுங்க வாசித்துக்கலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். நல்லா யோசித்து பாருங்க. வாசிக்க முடியலன்னா என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அது. ஒரு காரியத்தை வாசிக்க முடியலன்னா கை ஒடிஞ்சு கால் ஒடிஞ்சு போகிறத விட ரொம்ப பெரிய தீமை அது. உன்னை வாசித்து நான் தெரிஞ்சு கொள்ள முடியலன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கை இல்லைன்னா கால் இல்லைன்னா கூட சமாளிச்சிடலாம். அறிவு இல்லாமல் எப்படி சமாளிக்கிறது? எவ்வளோ பெரிய ஒரு தீமை பாருங்க. அதை ஓவர் நைட்டு செட்டில் பண்ணாங்க. அறிவை கொண்டாந்தாங்க. படிக்கக்கூடிய அறிவு, எழுதக்கூடிய அறிவு, படித்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவு. டாகார்னு ஒரு பெரிய மாற்றம். படிப்பறிவு உண்டான உடனே ஒரு பெரிய மாற்றம். 2வது நேரம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம். நேரத்தினுடைய மேன்மையை குறித்த ஒரு பெரிய உணர்வை கொண்டு வந்தார்கள். நேரம், அதுக்கு முன்னால் நேரம் ஒரு பொருட்டே கிடையாது, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தில் போதனைகள் வந்த பிறகு இந்த நேரத்தை பற்றி ஒரு பெரிய உணர்வு. அதுக்கு முன்னால் ஒரு சிலர் அபூர்வமாக அங்குங்கும் இங்குமாக பை சான்ஸோ அல்லது எப்படியோ அவங்க மட்டும் அந்த நேரத்தை பெருசாக நினச்சி கரெக்டாக காரியங்களை பண்ணாங்க. அப்படி ஒரு சிலர் தான் அபூர்வமாக இருந்தார்கள். ஒரு சமுதாயமே நேரத்தை பெருசாக நினைக்கிற ஒரு காலம் இந்த புராட்டஸ்டன்ட் டீச்சிங் மூலமாக வந்ததுன்றார். 16லேருந்து 18வது நூற்றாண்டு வரைக்கும் அப்படி வந்ததுன்றார். கிளாக்கை உண்டாக்குனாங்க பாருங்க. கிளாக், இந்த கடிகாரம் வந்தப்ப நார்தன் யூரோப்பில் உள்ள வட
தேசங்களில். அங்கே தான் அந்த ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தை அரவணைச்ச தேசங்கள். ஓஹோன்னு வித்து தான் கிளாக்கு, கடிகாரம் புதுசப்போ. டைமை கரெக்டாக பார்க்கலாம், டக்குன்னு ஒரு நிமிஷம் வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்த உடனே டிமாண்டு வந்து அவ்வளோ பெருசாக இருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியலையா. அந்த அளவுக்கு விற்பனை அதிகமாக இருக்குது. எல்லாரும் கேட்குறாங்க. எங்கேருந்து கேட்குறாங்கன்னா இந்த நார்தன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து. சதர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸு ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தை அரவணைக்கல. அங்கேருந்து டிமாண்ட் அவ்வளோ கிடையாது, ரொம்ப மினிமம் தான் டிமாண்ட். நார்தன் கண்ட்ரீஸ்லேருந்து பயங்கர டிமாண்ட். சைனாலேருந்து அந்த காலத்தில் ஒரு ஆள் ஐரோப்பாலெலாம் பிரயாணம் பண்ணி ஒரு வியாபாரி இந்த கிளாக்கை விற்கிறாங்களேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிப்பா அவங்க ராஜா கிட்ட கொடுத்தாராம். பாருங்க புதுசாக வந்துருக்குது கிளாக்குன்னு. அவர் அதை வாங்கி பார்த்துட்டு இது நம்ம என்ன பண்ணுறது, இதை வச்சு நமக்கு இது எந்த விதத்தில் பிரயோஜனம் சொல்லுங்கள். அவருக்கு அது பிரயோஜனத்தையே பார்க்க முடியலையா பாருங்க, கற்பனை கூட பண்ணிப்பாங்க. இது எந்த விதத்தில் நமக்கு பிரயோஜனப்படும், இதனால் எந்த பயனும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா ராஜா வந்து சர்வஞானி, அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் நினச்ச நேரத்தில் என்னத்தையா செய்வார், அவர் சொல்கிறது நீ செஞ்சுட்டு போ, அவ்வளோதான். எதுக்கு கடிகாரம்? கடிகாரத்துக்கு அர்த்தமே கிடையாதுங்கிற ஒரு மனப்பான்மை, கல்ச்சர். அப்படி இவங்க வந்து கல்ச்சரையே மாற்றிட்டாங்க. அந்த கடிகாரம் வந்தது. கடிகாரம் வந்தவுடனே வேலை செய்கிற வர்ற ஆளுகளெல்லாம் கிளாக் பண்ண ஆரம்பித்தாங்க. நேரம் கர்த்தர் கொடுத்த பொன்னான நேரம்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. நேரத்தை வீணாக்கக்கூடாது, ஏன்னா எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இந்த நாளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, இந்த வருஷத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, இந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, பிரயோஜனமான விதத்தில் செலவிட சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நாம் பண்படுத்த வேணும், எல்லாத்தையும் காக்க வேண்டும், எல்லாத்தையும் டெவலப் பண்ண வேணும், கல்டிவேட் பண்ணணும். அதுக்காக எனக்கு நேரத்தை கொடுத்துருக்கிறாருன்ற ஒரு உணர்வு வந்துருச்சு பாருங்க. அதை உண்டாக்கிட்டாங்க. உண்டாக்கிட்டு அதன் மூலமாக தான் பெரிய ஒரு ரெவல்யூஷனே வந்தது. இண்டஸ்ட்ரியல் ரீதியில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் எல்லாம் பயங்கரமாக வளர்ந்ததுன்றாங்க. ஏன்னா அந்த நேரம் வந்து பொன்னானது, அது புனிதமானது. ஹலோ, ஏன் அது புனிதமானது, ஏன் பொன்னானது? ஏன்னா அது கடவுள் கொடுத்துருக்கிறார் எனக்கு. டிக் 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 டிக்னு அடிக்குது. ஒரு செகண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் வீணாக்க முடியாது. கடவுள்கிட்ட நான் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேணும். என்ற நேரத்தை நான் எப்படி கழிச்சேன்? வீணாக கழிச்சேனா? அதை ஒன்றும் இல்லாத காரியத்துக்கு அது கழிச்சேனா? ப்ரொடக்டிவாக இல்லாமல் நான் இருந்தேனா, அல்லது ப்ரொடக்டிவாக நான் வாழ்ந்தேனான்றதை கணக்கு கொடுத்தாக வேண்டும். ஒரு செகண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு கர்த்தர் எனக்கு உயிரை கொடுத்துருக்கிறார், அறிவை கொடுத்துருக்கிறார், கை காலை கொடுத்துருக்கிறாரு, ஒரு உலகத்தை கொடுத்துருக்கிறாரு, எல்லா நல்ல ஈவுகளையும் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, ஒரு நோக்கத்துக்காக என்னை வச்சிருக்கிறாரு. அப்போ இதை நான் மதிக்க வேணுங்கிற எண்ணம் அந்த உலகத்தில் ப்ராட்டஸ்டன்ட் டீச்சிங் மூலமாக உண்டானுச்சு பாருங்க. அப்போ வேறு விதத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. நேரம்ன்ற கான்செப்டே ரொம்ப இல்லாமல் இருந்து தான். வாங்கன்னா இதோ வரேன்ட்டு 2 மணி நேரம் பொறுத்து தான் வருவாங்க. இதோ வந்துட்டேன், இப்போ கரெக்டாக சொல்லலாம். 10 நிமிஷத்தில் இருப்பேன்னா 10 நிமிஷத்தில் டானே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இது வந்துடுச்சு. அப்போ நிறைய காரியங்கள் இது மாற்றிடுச்சு. நேரம்ன்ற அந்த கான்செப்ட் வந்து ஒன்று வேலையை பற்றிய ஒரு அப்ரோச்சே மாறிடுச்சு. அப்போ வேலையை செம்மையாக செய்யணும், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு கடமையாக நினச்சி அந்த வேலையை நான் செய்ய வேண்டும். இந்த கான்செப்ட்லாம் அங்கே அப்போ தான் வந்தது பாருங்கள். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே.
ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர், யெகோவா ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர், பழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், பழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. எல்லாரும் மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. Hallelujah.